வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீரங்கம் கோவிலின் வரலாறு. மர்மமான துவாரங்கள் மற்றும் இரகசிய சந்துகள். முகல் பிரிட்டிஷ் காலத்தில் மறைக்கப்பட்ட டெம்பிள் டாக்குமெண்ட்ஸ். காணாமல் போன நகைகள், காவல் பதிவுகள். ஃபார்பிடன் ஃபைல்ஸ், யாரும் பார்க்க முடியாத புண்ணிய ஆவணங்கள். இன்னும் தீராத 1000 கேள்விகளுக்கு இன்று நாம் விடை காணப் போகிறோம். இது ஒரு நகரம் அல்ல, இது ஒரு வாழும் வரலாறு. இது ஒரு கட்டிடம் அல்ல, இது 1000 ஆண்டுகளாக சுவாசிக்கும் ஒரு தெய்வீக சான்று. இது ஒரு பிரார்த்தனை அல்ல, இது ஒரு நிரந்தர வாக்குறுதி. ஸ்ரீரங்கம் வாழ வாழ உலகம் வாழ வேண்டும். இன்று நாம் திறக்கப் போவது யாரும் கையில் வைத்து பார்க்க முடியாத ஸ்ரீரங்கம் ஃபைல்ஸ். நதியால் சூழப்பட்ட தீவு, காவேரியின் கரங்களில் குடிகொண்ட அதிசயம். 7 பிரகாரங்களால் பாதுகாக்கப்பட்ட இளவரசர் மற்றும் இளவரசி போல தெய்வீகமாக உறங்கும் பெருமாள். அவர்தான் ஸ்ரீரங்கநாதர். அதன் புண்ணிய நிலம் ஸ்ரீரங்கம். ஆனால் ஸ்ரீரங்கம் என்பது பிரார்த்தனையும் பக்தியும் மட்டுமல்ல. அது இரகசியங்கள், மறைக்கப்பட்ட ஆவணங்கள், ஆளும் அரசர்களின் உத்தரவுகள், மறைபாதைகள், மெல்லிய கதவுகள், காவல் செய்யப்பட்ட கோவில் நகைகள், இழந்த பதிவுகள் மற்றும் பதில் சொல்லாமல் நிற்கும் 1000 கேள்விகள். ஸ்ரீரங்கம் கோவில் இன்று காணும் வடிவம் ஒரே காலத்தில் கட்டப்படவில்லை. இது ஒரு சிவிலைசேஷன் டைம்லைன். சோழர் காலம், பாண்டியர் காலம், ஹவுசியர் காலம், விஜயநகர காலம், நாயக்கர் சகாப்தம், மராத்தா இன்ஃப்ளூயன்ஸ் மற்றும் காலினியல் இரா ரெக்கார்ட்ஸ். இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு அரசரும் கோவிலுக்கு வேறு வேறு ஆவணங்களை உருவாக்கினார்கள். வரி பதிவுகள், நகைப்பட்டியல், அரபனை உரிமைகள், பூஜை சட்டங்கள், பூசாரிகளின் அதிகாரங்கள், நில அளவைகள், வணிக வருவாய் மற்றும் ஃபார்பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர். இந்த ஆவணங்களே இன்று ஸ்ரீரங்கம் ஃபைல்ஸ் என அழைக்கப்படுகின்றன. இந்த ஆவணங்கள் சாதாரண மனிதன் பார்த்து புரிந்து கொள்ள முடியாதவை. ஏனென்றால் சில பதிவுகள் தமிழ் வெட்டெழுத்து, சில பிராமி கலவையிலான தமிழ் சமஸ்கிருதம், சில மராத்தி இருக்கை எழுத்து, சில பிரெஞ்சு மற்றும் ஆங்கில கவர்னர் ஆர்ச்சீஸ். பல ஆவணங்கள் இன்று கையால் தொடத் தெரிந்தால் கூடாத அளவுக்கு ஃப்ராகைல். சிலவற்றில் குறியை தெரிந்தால் மட்டுமே புரியும் இரகசிய எழுத்து. ஆனால் கேள்வி, அந்த ஆவணங்களில் என்ன இருக்கிறது? முகல் இன்வேஷனுக்கு பிறகு எந்த ரெக்கார்ட்ஸ் மறைந்தது? பிரிட்டிஷ் பீரியடில் டெம்பிள் வால்ட் ஏன் ஓப்பன் செய்ய முடியவில்லை? ஏன் சில கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை? அதற்கான பதில் இதுதான். ஸ்ரீரங்கம் ஃபைல்ஸ் இப்பொழுதுதான் தொடங்குகிறது. அமைதியில் உறங்கிக் கொண்டிருந்த ரங்கநாதர் நகருக்கு ஒரு நாள் இருளின் நிழல் வந்து சேர்ந்தது. அது சாதாரண படையல்ல, அது தில்லி சுல்தானின் படை. மதுரை சுல்தான் படை லூட், ஃபயர், டிஸ்ட்ரக்ஷன் மட்டுமே நோக்கமாக கொண்ட படை. இரவு சரிந்தது. பூஜைகள் முடிந்து கோவில் கதவுகள் மூடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே காவேரியின் அமைதியை உடைத்து படைகளின் குதிரை கால் சத்தம் ஸ்ரீரங்கத்தை அதிர வைத்தது. அந்த இரவு ஆராதனை நிறுத்தப்பட்டது. ஆழ்வார்கள் பாடல்கள் மௌனமானது. தூபம் மாற்றி புகைச்சலானது. கோவில் பதிவுகள் இருக்கும் மண்டபம், ரெக்கார்ட்ஸ் ஹால்ஸ் அதே இரவில் தீயில் சுட்டெரியப்பட்டது என்று பல கோப்புகள் பின்னர் எழுதப்பட்டன. அந்த அழிவின் நோக்கத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. ரங்கநாதரை காப்பாற்ற வேண்டும். பண்டிதர்கள், பூசாரிகள், தாசர்கள், காவலர்கள் உடனே முடிவு செய்தார்கள். அர்ச்சனை நகைகள், யாக பதிவுகள், கல்வெட்டு நகல்கள் தொகுப்புகள், முக்கிய கோவில் ஆவணங்கள், மிக முக்கியமான ரங்கநாதர் விக்கிரகம், இவை எதையும் முகல் கைகளுக்கு விடக்கூடாது. அவ்வாறு அகற்றப்பட்ட ஆவணங்களே இன்று லாஸ்ட் ஸ்ரீரங்கம் ஃபைல்ஸ் என அழைக்கப்படுகின்றன.
பெருமாள் அந்த சேக்ரெட் ஃபைல்ஸ் வேர் கேரிட். முதல் மலையநல்லூர், பின்னர் ஜங்ஷன்ஸ், இறுதியாக திருப்பதி, தென் கர்நாடகா பார்டர். சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவது பெருமாளுடன் சென்ற ஆவணங்கள் பின்பு மராத்தா ஆர்ச்சிவ்ஸில் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அந்த 48 வருடங்கள் ஸ்ரீரங்கம் ஒரு கோவிலாக இல்லை, ஒரு நினைவாக மட்டும் இருந்தது. 48 வருடங்கள் கழித்து மீண்டும் பெருமாளும் புனித ஆவணங்களும் பரிசுத்த மரபுகளும் ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பின. ஆனால் திரும்பியது எல்லாம் இல்லை. சில ஆவணங்கள் மாயமானது, சில பதிவு தொகுப்புகள் மாற்றப்பட்டிருந்தது, சில ரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்றும் இன்கம்ப்ளீட்டட் டாக்குமெண்டட். அதுதான் இன்று வரலாற்றாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் மிஸ்ஸிங் ஆர்ச்சிவ் இரா என்று அழைக்கிறார்கள். அந்த மாயமான ஆவணங்கள் எங்கே இருக்கிறது? பிரிட்டிஷ் ஆர்ச்சிவ்ஸ்லா, மராத்தா லைப்ரரியிலா, டெம்பிள் டியூனிலா, அல்லது யாராவது நோக்கத்தோடு மறைத்தார்களா? அதற்கான பதில் முகல் பீரியட் முடிந்து பல ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் புதிய அதிகாரம் வர ஆரம்பித்தது. அவர்கள் வாளும் அல்ல, விதிகளாலும் அல்ல, காகிதங்களாலும் முத்திரைகளாலும் ஆட்சி செய்தனர். அவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் வந்தபொழுது அவர்களுக்கு 2 விஷயங்கள் தான் அதிக ஆர்வம்: கோவில் நிலப்பதிவுகள், கோவில் சொத்து மற்றும் வருவாய் கணக்குகள். அதற்காகவே பிரிட்டிஷ் அதிகாரிகள் டெம்பிள் அடிக்ட் கமிஷன் என்ற பிரிவு அமைத்தனர். பிரிட்டிஷ் ரெக்கார்டில் மென்ஷன் ஆகும் ஸ்ரீரங்கம் இஸ் நாட் அ கம்ப்ளீட், இட் இஸ் அன் எக்கனாமிக் சிஸ்டம். அவர்கள் கண்டுபிடித்த டாக்குமெண்ட்ஸ்: கோல்ட் அண்ட் சில்வர் டொனேஷன் அக்கவுண்ட்ஸ், லேண்ட் டாக்ஸ் லெஜர்ஸ், ஃபெஸ்டிவல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெஜிஸ்டர், ஏன்ஷியன்ட் ஆகம ரூல் ஸ்க்ரால்ஸ், ஜுவல் இன்வென்டரி பாக்ஸ் மற்றும் வால்ட் ரெக்கார்ட்ஸ். அந்த வால்ட்டை பிரிட்டிஷ் ட்ரெஷரி சேம்பர் நம்பர் 7 என்று அழைத்தார்கள். இதுதான் இந்த பகுதியில் மிக முக்கியமான மர்மம். டெம்பிள் சவுத் வெஸ்ட் ஏரியாவில் ஒரு பெரிய சுவரின் பின்னால் ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவின் மீது எழுதப்பட்டிருக்கும் ஒரு வரி: இது பூஜை கதவு அல்ல, இது பொறுப்பின் கதவு. இது சமஸ்கிருத வால்ட் என்று சிலர் சொல்லும். ஆனால் கோவில் புரோகிதர்கள் இதை 5 விளக்கு மண்டபம் கதவு என்று அழைக்கிறார்கள். பிரிட்டிஷ் இந்த வால்ட்டை ஓப்பன் செய்ய முயன்ற பொழுது தமிழ் ஸ்காலர்ஸ் அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்தார்கள். அது ஒரு ரூம் அல்ல, அது ஒரு ஆகம சீல்டு சேம்பர். அதை திறந்தால் ரிச்சுவல் பிரேக் ஆகும். ஆனால் பிரிட்டிஷுக்கு பழக்கம் ஆணையை பின்பற்றாமல் இருப்பது இல்லை. அந்த வால்ட்டை ஓப்பன் செய்ய அட்டம் செய்யப்பட்டது. எக்ஸாக்ட்லி 27 மினிட்ஸ் கழித்து அவர்கள் ப்ராசஸ் ஸ்டாப் செய்தார்கள். இதுதான் மிஸ்ட்ரி. பிரிட்டிஷ் ரிப்போர்ட்டில் ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் இருந்தது: இன்சைட் ஏர் பிரஷர் அப்நார்மல், ஓப்பனிங் ஃபர்தர் இஸ் அன்சேஃப். அதற்கு பிறகு அந்த வால்ட் மறுபடியும் சீல் பண்ணப்பட்டது. இன்று வரை அந்த வால்ட் திறக்கப்படவில்லை. ஆனால் கேள்விகள் இன்னும் உண்டு. அந்த வால்ட்டுக்குள் என்ன இருக்கிறது? மராத்தா இரா ஜுவல்ஸ், முகல் இன்வேஷனால் மறைக்கப்பட்ட ஃபைல்ஸ், அல்லது ஒரு ரிச்சுவலுக்கான சீக்ரெட் சேம்பர்? பிரிட்டிஷ் அவர்கள் ரிட்ரீட் ஆவது பயத்திலா, ஆகம ரூல்ஸினாலா, அல்லது அவர்களுக்கு புரியாத ஏதோ ஒரு எனர்ஜி ஃபினாமினாலா? இதுக்கும் பதில் ஸ்ரீரங்கம் கோவில் ஒரு ஆர்கிடெக்சர் மட்டுமல்ல, அது ஒரு லிவிங் ரிச்சுவல் சிஸ்டம். இந்த கோவிலில் பல சோர்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது. ஆனால் சில விஷயங்கள் எழுதப்படவில்லை, பட்டியலிடப்படவில்லை. ஒன்லி ஸ்போக்கன், நெவர் டாக்குமெண்டட். அதையே டெம்பிள் ஸ்காலர் ஆசாரபதி என்று அழைக்கிறார்கள். இந்த கோவிலில் சில பூஜை முறைகள் 7 பேர் மட்டும் அறிந்திருப்பதாக பிலீஃப். அதாவது 3 ஆச்சாரியர்கள், 2 சீனியர் பிரீஸ்ட், ஒரு ரிச்சுவல் அசிஸ்டன்ட், ஒரு ஹெரிடிட்டரி ரெக்கார்டு கீப்பர். இந்த சிஸ்டமை உத்தராக்ஷண்ய பரம்பரா என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு ரிச்சுவல் பாதுகாப்பில் எழுதப்பட்ட விதிகளுக்கு மேலாக அனுபவ விதிகள் இருக்கும். அவற்றை திருத்த, மாற்ற, பதிவு செய்யக்கூடாது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு ரிச்சுவல் இரவு நடக்கிறது. அந்த பூஜையின் பெயர் யாரும் பொதுவாக சொல்ல மாட்டார்கள். அது டெம்பிள் ரெக்கார்ட்ஸில் கூட ஃபுல்லி டாக்குமெண்டடாக இல்லை. அந்த பூஜையில் பயன்படும் பான்ஹாலிக் யுட்டானிசல்ஸ், ஓல்டு சான்ஸ்கிரிட் சாண்ட் மனுஸ்கிரிப்ட்ஸ், lamp with sesame oil only, single con sound, no bells, no crowds. இந்த பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணுபவர்கள் ஒரு ப்ராமிஸ் வேர் பண்ண வேண்டும். நான் பார்த்ததும்
கேட்டதும் யாருக்குமே சொல்ல மாட்டேன். அதனாலேயே இந்த ரிச்சுவல் ஸ்ரீரங்கம் அன்டோல்டு சாப்டர் என்று கருதப்படுகிறது. இந்த கோவிலின் உள்ளே ஒரு பகுதி இருக்கு. அங்கு செல்லும் பொழுது சாண்ட் அல்லது பெல் சவுண்ட் இல்லை. அங்கு ஒன்லி சவுண்ட். அந்த பகுதியின் பெயர் படிமண்டபம். அங்கு செய்யப்படும் பூஜையில் முற்றிலும் மௌனம். எதற்காக? ஏனெனில் அந்த பகுதியில் ஓம் என்ற காஸ்மிக் வைப்ரேஷன் 1000 ஆண்டுகளாக ரெசோனன்ஸ் ஆகிறது என்று நம்பப்படுகிறது. அதனால் மனித சத்தம் அந்த ஃப்ரீக்குவன்சியை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. ஏன் இந்த ரிச்சுவல் சீக்ரெட்? ஏன் எல்லாம் ஓப்பன் நாலேஜ் ஆகக்கூடாது? அதற்கு ஒரு பழைய ஆச்சாரியார் சொன்னது, அறிவில்லாதவர் முன் பழமையான விதிகள் மந்திரம் இல்லை, தவறு. எந்த ரிச்சுவலுக்கும் அறிவு ப்ளஸ் அனுமதி ப்ளஸ் சாதனம் ப்ளஸ் பவித்திரம் தேவை. அது இல்லாமல் ரிச்சுவல் ஓப்பன் பண்ணினால் அது மரபை அல்ல, கேவல கியூரியாசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால்தான் ஸ்ரீரங்கம் சில பதிவுகளையும் சில வழிபாட்டு சடங்குகளையும் இன்றும் பாதுகாப்பில் அல்ல, பொறுப்பால் மறைக்கிறது. இப்போ இன்னும் பெரிய கேள்வி, இந்த ரிச்சுவல்ஸுக்கும் சீல்டு வால்ட்டுக்கும் லாஸ்ட் ஃபைல்ஸுக்கும் என்ன கனெக்ஷன்? அதுதான் நாம் பார்க்க போவது. மறைப்பாதைகள் உண்மையா? ஸ்ரீரங்கம் கோவிலின் பழைய வரைபடங்களில் 3 அண்டர் கிரவுண்ட் பார்ட்ஸ் மென்ஷன் ஆகும். அவை ஒன்று திருவரங்கம் முதல் திருச்சொர்வாயில் வரைக்கும், ஒன்று திருச்சி ராக்ஃபோர்ட் பகுதி வரைக்கும், மூன்றாவது எங்கும் முடியாத ஒரு மிஸ்ட்ரி பாத். இந்த வழிகள் இன்று காணப்படவில்லை. சிலர் சொல்லுவது முகல் அட்டாக் முன்னால் புனித வாசனங்கள், நகைகள், அருட்பொருட்கள் இதே வழிகளில் கொண்டு செல்லப்பட்டன. காணாமல் போன ஆவணங்கள். பிரிட்டிஷ் ரெக்கார்டில் ஒரு சென்டென்ஸ், சம் டெம்பிள் லெஜர்ஸ், சாஸ்திரா ஸ்கோல்ஸ் அண்ட் ஜுவல் லிஸ்ட் ஆர் அன்அவைலபிள், பாசிபிளி ரீலோகேட்டட் பிஃபோர் அவர் ஆக்சஸ். இதற்கு பிறகு சில ஆச்சாரியர் சொன்னது, சில சாக்ரெட் ஃபைல்ஸ் இன்னும் கோவிலில்தான், ஆனால் அவை மனிதரால் தேடப்படும் பதிவுகள் அல்ல, அவை வேண்டியவரால் கண்டுபிடிக்கப்படும் பதிவுகள். நகை பட்டியல் புதிர். ஸ்ரீரங்கத்தில் சில நகைகள் நூற்றாண்டுகளாக பூஜையில் பயன்படுத்தப்படவில்லை. ஏனெனில் அந்த நகைகள் ஆச்சார சீர் என்று அழைக்கப்படும் செட்டில் இருக்கிறது. அது ஓப்பன் ஆக வேண்டிய நாள் காலம் வரும்பொழுதுதான் அது ஓப்பன் ஆகும். ஸ்ரீரங்கத்தில் ஒரு பரம்பரை விதி உண்டு. கோவில் சில பகுதிகள் ஆண்டு 18 நாட்களுக்கு மட்டுமே திறக்கப்படும். எந்த நாட்கள்? பங்குனி மாதம் உத்திரம் நாளில் ஆரம்பித்து திருவிழா முடியும் வரை. அந்த நாட்களில் கூட சில ரிச்சுவல்ஸ் பொதுமக்கள் பார்க்க அனுமதி இல்லை. இந்த நாட்களில் உள்ள பூஜைகள் அருளும் ஆயுள் தரும் பூஜைகள். கோவிலில் ஒரு மண்டபம் இருக்கு. அங்கு மணி அடித்தாலும் அது தெளிவாகப்படாது. அந்த பகுதியின் அக்வஸ்டிக் ஸ்ட்ரக்சர் தியானத்திற்காக வடிவமைக்கப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள். அதனால் அந்த இடத்தில் மனித சிந்தனை மெதுவாக மௌனமாகிறது. இத்தனை ரகசியங்கள், இத்தனை பதிவுகள், இத்தனை அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும், ஸ்ரீரங்கம் ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு உயிரோடு இருக்கும் தெய்வீக தலம். அது பாதுகாக்கப்பட்ட கோப்பு அல்ல, அது தொடரும் மரபு. இந்த கோவில் அறிவையும் ஆன்மீகத்தையும் மௌனத்தையும் மர்மத்தையும் ஒரே நேரத்தில் காத்திருக்கிறது. அதனால்தான் மக்கள் சொல்லுகிறார்கள், ரங்கநாதர் உறங்கவில்லை, அவர் காத்திருக்கிறார். இது ஒரு கதை அல்ல, இது இன்னும் எழுதி கொண்டிருக்கும் வரலாறு. இதுவே ஸ்ரீரங்கம் ஃபைல்ஸ். நன்றிகள் பல.